ஹர்ஷத் மேத்தா இந்த வழக்கை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். நம்ம தமிழ் பட்சத்து கூட 3 காணொளிகள் இருக்கும். ஆனால் அதை விட 3 மடங்கு 4 மடங்கு பெருசாக ஒரு கேஸ் செபி இப்போ ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க, விசாரணை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்ம பங்கு வர்த்தகத்தில் இதனால் பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூவை இன்ஃப்ளேட் பண்ணி காண்பித்து கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு தொகை நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியுதா? 15 லட்சம் கோடி ரூபாய். இங்கே பிக் நம்பர்ஸ் கிரியேட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிக் நம்பர் தான் இந்த 15 லட்சம் கோடி ரூபாய். பங்கு வர்த்தகத்தை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஹர்ஷத் மேத்தா காலத்தில் ஒரு வெறுமனே பேப்பரை வச்சு அவர் ஏமாற்றிட்டார், ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே 1008 வழக்கு போட்டு கடைசி அவர் கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே டிஜிட்டல் பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்னா என்ன? என்னுடைய கம்பெனியில் இவ்வளோ வரவு இருக்குது, இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ என்னுடைய லாபம், இதுதான் பேலன்ஸ் ஷீட். என்கிட்ட இருக்கக்கூடிய கடன் இவ்வளோ, இதெல்லாம் சொல்லி காண்பிக்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். இப்படி ஒரு பேலன்ஸ் ஷீட் அதுவும் டிஜிட்டலாக வந்த பிறகும் ஒரு நிறுவனத்தால் தப்பு செய்ய முடியும். இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்னுடைய மைண்டுக்குள்ளே விளையாட முடியும். அதன் அடிப்படையில் அவங்க காசு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு விசாரணை. வேறு யாருமே கிடையாது, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட், அப்படி இல்லைனா REL. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. டேரிஃபாக இருக்கட்டும், எந்த விஷயம் நடந்தாலும் டக்குனி 20 பாயிண்ட் அப்படிங்கிறது 20% அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சீக்கிரமாக கூடக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தது இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய REL. நம்முடைய பங்குச்சந்தையினுடைய ஒழுங்குமுறை வாரியமான செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இந்த REL நிறுவனத்தின் மீது வைத்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு என்னன்னா, நீ இன்வெஸ்டர்ஸை ஏமாத்திருக்க, உன்னுடைய ஒட்டுமொத்தமான ரெவன்யூ இன்ஃப்ளேட் பண்ணியிருக்க, அதாவது ஊதி பெரிதாக்கி இருக்கிறாய். அப்படி தான் உனக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற ரெவன்யூ காண்பிச்சிருக்க. பட் இவ்வளோ ரெவன்யூ காண்பிச்சிருக்காங்கல்ல, உன் நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீ அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை என்ன அவ்வளோன்னு கேட்டால் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு டவுட்டாக வரும்போது தான் இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு விசாரணை அப்படிங்கிறது செய்யப்படுது. இது ஏதோ 2026 செய்யப்படுவதெல்லாம் கிடையாது. 2024 மார்ச் மாதமே இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறத செய்கிறாங்க. இந்த விசாரணை செய்து இப்போ 2026 மறுபடியும் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க செபி. அதன் அடிப்படையில் இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. தப்பு, எங்கள் நிறுவனம் தப்பே செய்யலை, எங்கள் நிறுவனம் சரியான கணக்கை காண்பித்திருக்கிறது. செபி எங்களுடைய அந்த கருத்தை கேட்காமல் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மிஸ்கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். 2021 ஃபினான்ஷியல் இயர் 2021 இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய லாபம் இல்லை ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.58 லட்சம் கோடி. 2022 2.43 லட்சம் கோடி. 2023 3.39 லட்சம் கோடி. 2024 2.80 லட்சம் கோடி. 2025 4.23 லட்சம் கோடி. 2026 7.78 லட்சம் கோடி. அப்பா, ரெவன்யூ 2026 மட்டும் 7 லட்சம் கோடி ரூபாயா? நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் நமக்கு தெரியுமிலாயா? 10 லட்சம் கோடியா? இவனுடைய ரெவன்யூ மட்டும் அவன் எவ்வளோ காண்பிச்சிருக்காயா? 7.78 லட்சம் கோடி ரூபாயா காண்பிச்சிருக்கான். இவ்வளோ ரெவன்யூ காண்பித்த ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் மார்ச் 2026 ஒரு கணக்கை சப்மிட் பண்ணியிருப்பாங்களா, அந்த குவார்ட்டர்னுடைய கணக்கை சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படி சப்மிட் பண்ணும்போது இந்த நிறுவனத்தினுடைய ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.36 லட்சம் கோடி. ரெவன்யூ எவ்வளோ? அதாவது ரெவன்யூனா அவங்களுடைய பிஸ்னஸ் வழியாக அவங்களுக்கு வந்த பணம், இது லாபம் கிடையாது, ஜஸ்ட் பிஸ்னஸ் வழியாக வந்த பணம் 2.36 லட்சம் கோடி. ஆனால் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும்ல, ஆனால் அது ப்ராஃபிட் கிடையாதான், அவங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கான். 53 கோடி ரூபாய் லாஸில் அந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது.
2 லட்சம் கோடி ரெவன்யூ வந்த ஒரு கம்பெனி 53 கோடி ரூபாய் நாங்கள் லாஸில் இருக்கோம் சொல்கிறாங்களே, இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அந்த கூட்டம் அந்த நிறுவனத்தின் மீது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே சிக்கல். சரிப்பா, அப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இந்தியாவில் மட்டும்தான் இயங்குகிறதா? பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட ராஜேஷ் மேத்தாவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இந்தியாவில் மட்டும் இயங்கவில்லை. சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, சுவிஸில் 2015 2018 இந்த காலகட்டத்தில் ஒரு நிறுவனத்தை வாங்குறாங்க. அப்படி அந்த நிறுவனத்தை வாங்கி நாங்கள் அங்கேயும் என்ன செய்கிறோம், கோல்டு ரிஃபைனரி அப்படிங்கிறத செய்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கம்பெனியை அவங்க வச்சுருக்காங்க. அப்படி பல வெளிநாட்டு நிறுவனங்கள் கூடயும் சேர்ந்து இந்த நிறுவனம் என்ன செஞ்சிருக்கு, வேலை செஞ்சிருக்கு. சப்சிடியாக அவங்களுடைய பல வெளிநாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் காண்பித்திருக்கிறார்கள். ஸோ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய லாபம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனம், அவங்களுடைய தாய் நிறுவனம்லாம் இருக்குல்ல, அதை வச்சு வெறும் 1% தான். அப்போ மீதம் வரக்கூடிய லாபம் எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து வந்ததாக காண்பிக்கப்படுகிறது. அதாவது 98லேருந்து 99% லாபம் அவங்களுடைய லாபமும் ரெவன்யூவும் வெளிநாட்டிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி கணக்கை காண்பிச்சிருக்காங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து வருதா? சுவிட்சர்லாந்தில் ஏதோ ஒரு நிறுவனம் சொன்னீங்க, என்ன வேல்காம்பியா? அந்த வேல்காம்பி அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்தமான டேட்டாலாம் எடுத்துட்டு தாப்பா உன்னுடைய இஆர்பி சிஸ்டத்தில் எங்களுக்கு ஆக்சஸ் கொடு அப்படின்னு சொல்லி செபி கேட்குறாங்க. வெளிநாட்டு நிறுவனத்திடம் இருந்தானே, உன் சப்சிடி நிறுவனம் தானே, அங்கேருந்தானே லாபம் வருதுன்னு சொல்கிற. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒட்டுமொத்த அவங்களுடைய டேட்டாவெலாம் எடுத்து தான் சொல்லும்போது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அதற்கு ஒத்துக்கொள்ளாது. அதனால் டேட்டாவை உங்களுக்கு தர முடியாது, நான் தர்றது தான் டேட்டா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட்னுடைய தலைவர் ராஜேஷ் மேத்தா அவர்கள் சொல்கிறாங்க. சார், அவர் ஹர்ஷத் மேத்தா, இவர் ராஜேஷ் மேத்தா, வேற ஒன்றும் இல்லை மேத்தா ஃபேமிலி தான். அப்போ இந்த ராஜேஷ் மேத்தா வெளிநாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த REL அப்படிங்கிற இந்த நிறுவனம் மற்ற ஊழியர்களிடம் இவங்க கேட்குறாங்க, செபி கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த நிறுவனத்தை பற்றி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சப்சிடி நிறுவனத்தை பற்றிலாம் தெரியுமான்னு கேட்டபோது இல்லை அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது ஒரே ஒரு நபர் தான், வேறு யாருமே அங்கே போகவே முடியாது, அவர் தான் ராஜேஷ் மேத்தா அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தினுடைய ஓனரையே கை காண்பிக்கிறாங்க. அது எப்படி சார் 15 லட்சம் கோடி ரூபாய் ரெவன்யூ காண்பித்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்தமான கணக்கு வழக்கு இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு நபர் தீர்மானிக்கிறார் என்றால் எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே சிக்கல் அப்படிங்கிறது உருவாகுது. 2025 நிதியாண்டில் 4.2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்ததாகவும், ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறது நிகர லாபம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை 95 கோடி ரூபாயாக மட்டும் காண்பிச்சிருக்காங்க. வெறும் 95 கோடி ரூபாய் மட்டும் நிகர லாபம் காண்பித்திருக்கிறார்கள். அதாவது 0.02% மட்டுமே அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினாக அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். இதுபோல 2024 நிதியாண்டில் 2.8 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்துக்கு 336 கோடி ரூபாயா எங்களுக்கு லாபமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு காண்பிச்சிருக்காங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான வருமானத்தில் இவ்வளோதான் உங்களுக்கு லாபம் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ இவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வெளிநாட்டு சப்சிடி நிறுவனம் அந்த வேல்காம்பி அப்படிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்திடம் இருந்து தான் எனக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொன்னார்ல, அந்த இடத்துல ஒரு தவறு செய்ததா இப்போ செபி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் என்ன? ஒரு கோல்டு ரிஃபைனரி, தங்கத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், என் வீட்டு பக்கத்தில் ஒரு தங்க ஆசாரி இருக்கார். அந்த தங்க ஆசாரிட்ட என்னுடைய ஒரு 2 பவுன் நகை, அந்த நகை லைட்டாக உடஞ்சிருச்சு, அதை பற்ற வச்சு தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அவர்கிட்ட போய் கொடுக்குறேன், பற்ற வச்சு கொடுக்குறார். அப்படி பற்ற வச்சு கொடுக்கறதுக்கு அவர் வாங்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 ரூபாய். என் 2 பவுன் சங்கிலிக்க விலை 2 லட்சம் ரூபாய். இப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லுவார், நான் 2,500,000 ரூபாய்க்கான பொருளை வச்சுருக்கேன், இந்த 2,500,000 ரூபாய் பொருளை நான் வேலை செஞ்சேன், 2,500,000 ரூபாய்க்கான பொருளில் வேலை செஞ்சேன், அதில் எனக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு? 500 ரூபாய். உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு கோல்டை கொடுத்தேன் பார்த்தீங்களா, என்னுடைய கோல்டை அவர் என்ன செய்கிறார்னா அவருடைய வருமானமாக காண்பிக்கிறார், அதாவது அவருடைய அசட்டாக காண்பிக்கிறார். ஆமாம், கடையில் பார்க்குறவனுக்கு பாரு என்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு நகை இருக்குது, 500 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கேன், எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய லாபம் 500 ரூபாய். இதே கான்செப்ட் தான் ராஜேஷ் மேத்தாவும் செஞ்சுருக்கார். கோல்டு ரிஃபைனரி அப்படின்னு சொல்லி பல இடங்கள்லேருந்து நாங்கள் கோல்டை சுத்திகரித்து தரோம்ப்பா, எனக்கு அந்த கோல்டை தாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி இந்த மனுஷன் வால்காம்பிக்கு கொண்டு போயிருக்கார். வேல்காம்பிக்கு கொண்டு போய் அங்கே வச்சு கோல்டு ரிஃபைனரிலாம் பண்ணி என்ன செஞ்சிருக்கா, சுத்திகரித்து திரும்ப கொடுத்துருக்கார். அப்படி திரும்ப கொடுக்கும்போது அதில் அந்த கோல்டுனுடைய ஒட்டுமொத்தமான வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே என் நிறுவனத்தினுடைய வருமானம். அந்த நிறுவனத்தினுடைய வருமானம் இவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லி பெருசுப்படுத்தி நான் சொன்னேன்ல, பிக் நம்பர்ஸ் கிரியேட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி, அந்த பிக் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறத காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார். மக்களும் நம்பிட்டாங்க.
போடுறா ராசா சீக்கிரமாக வளர்ந்துருண்டா அப்படின்னு சொல்லி காசெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த வேல்காம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குல்ல, கடந்த 5 வருடங்களில் நான் சொன்ன அந்த நகை ஆசாரி ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு? 500 ரூபாய். அதே மாதிரி இந்த வேல்காம்பி அப்படிங்கிற நிறுவனம் பெற்ற கூலி, அது அவங்களுக்கு வருமானமே கூலி மட்டும்தான். இந்த 5 வருடங்கள் அவங்க பெற்ற கூலி வெறும் 3027 கோடி ரூபாய். கூலி மட்டும்தான், அது லாபம்னு சொல்ல முடியாது. அந்த கூலியில் அங்கே வேலை செஞ்சவங்களுக்குலாம் பணத்தை கொடுக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. அப்போது அவங்களுக்கு 10 கோடி 20 கோடி தான் லாபம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வேல்காம்பியும் கணக்கு எழுதி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ 3027 கோடி ரூபாய் கூலியாக கிடைத்தது. 3000 டன் தங்கத்தை நான் ரிஃபைனரி பண்ணியிருக்கேன், அந்த 3000 டன் தங்கத்துக்கான விலையும் அவர் சேர்த்துட்டாரா அப்படிங்கிறது தெரியலை. ஒட்டு மொத்தமாக இப்போ என்ன செஞ்சுருக்காரு? இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ஏமாற்றி என்னுடைய நிறுவனம் தான் பெஸ்ட், 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு நான் வியாபாரம் செஞ்சுருக்கேன், பாருங்கள் என்னுடைய கம்பெனி ரொம்ப பெருசு, வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு இவ்வளோ ரூபாய் தேவைப்படுது, என் ஷேர் இவ்வளோ உயர்ந்துருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி மக்களிடையே ஒரு விஷயத்தை புகுத்தியிருக்கிறார். இது இவ்வளோ நாள் என்னடா கண்டுபிடிக்காமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் பேர் இதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. சார், உங்களுடைய நிகர லாபம், உங்களுடைய செலவு கணக்கு, உங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கணக்கு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் உங்களுடைய வருமானம் மட்டும் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காரப்பா. இப்போ புரியுதா? இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி இல்லைனா இது ஒரு பொய் கணக்கு, அப்படி இல்லைனா இது ஒரு ஸ்கேம். இது அறியப்படும் போது நம்முடைய பங்கு வர்த்தகத்தில் தனியார் நிறுவனங்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் செய்திருந்தது ஒரு ஸ்கேம் என்றால், இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேமை இங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ட்ரஸ்ட், அந்த பங்கு வர்த்தகத்தின் மீதான ட்ரஸ்ட் உடைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால தான் இது ஹர்ஷத் மேத்தா 2.0 அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். பிக்கெஸ்ட் ஸ்கேம் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவதற்கான அத்தனை தகுதிகளும் இந்த ஒரு வழக்கில் இருக்குது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ராஜேஷ் மேத்தா என்ன செஞ்சார்னு? இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதுலாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஏன்னா இதை கேட்ட போதே பங்குவர்த்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். நிறைய பேர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை விக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறது வெளியில் வரட்டும்.